இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் முடிஞ்சு போன மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் அதுக்கு லெவல்ஸ் எடுத்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஒரு கால்குலேஷன் எடுத்து அதை செக் பண்ணி அதுக்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ அடுத்த நாளுக்குரிய மார்க்கெட்டை எப்படி இதில் வந்து நம்ம கால்குலேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு நமக்கு தேவை வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது தேவை. க்ளோசிங் 1256 அப்படிங்கிற இடத்துல க்ளோசிங் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அடுத்த மணி ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்த மணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1256 க்ளோசிங். ஸோ சரி, 1250 ஸ்ட்ரைக்கை ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணிடலாம். க்ளோசிங் பார்த்திங்கன்னா புட்டு 17, கால் வந்து 28, ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வேறு ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். 1260 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கால் வந்து 22, புட்டு வந்து 20, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தா 2 பாயிண்ட் தான். ஸோ நமக்கு அடுத்த மணி கிடச்சிருச்சு. இன்றைக்கி நாளைக்கோட ட்ரேட் செட்டப்புக்கு அடுத்த மணியாக வந்து 1260ங்கிற ஸ்ட்ரைக் தான். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் எடுத்துடலாம். 1260 அடுத்த மணி, ஓகேவா? இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 1260 ப்ளஸ் ஹை, காலோட ஹை எவ்வளவு? 33.95 அப்படிங்கிற இடம். அதே மாதிரி புட்டுக்கு 1200 ஸ்ட்ரைக்கு மைனஸ் புட்டோட ஹை வந்து 24.40. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வேல்யூ எடுத்துடலாம். 1260 ப்ளஸ் 33.95 கிடைச்சது 1293.95, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து புட்டோட லோவை எடுத்துடலாம். 1260 மைனஸ் 24.40. ஸோ லோவை வந்து 1235.60. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1293.95 மைனஸ் 1235.60, 58.35 காசு. 58.35 டிவைடட் பை 2, 29.17. 29.17. சரி, ஓகே. இதை வந்து லோவிலேருந்து ப்ளஸ் பண்ணிடலாம். 1235.60 ப்ளஸ் 29.17 எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துடலாம். 1235.60 ப்ளஸ் 29.17 1264.77. சரியா? நமக்கு 4 இடம் கிடச்சிருச்சு. ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடச்சிருச்சு, ஹை லோ அதோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணிடலாம். 1 டே கேண்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கிடச்ச 4 வேல்யூவை சார்ட்டில் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹை வந்து 1293.95, லோ வந்து 1235.60. ஓகே. அதுக்கடுத்து சென்டர் பாயிண்ட், நடுநிலை புள்ளி 1264.77. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த மணி 1260, அதை வேறு ஒரு கலர் தனியாக மார்க் பண்ணி காட்டிக்கலாம். 1260 ஸ்ட்ரைக் அடுத்த மணி, ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக வந்து 5 மினிட்ஸ் டைமுக்குள்ளே போயிடலாம். ஓகே. மார்க்கெட்டில் நம்ம கிடைச்ச 4 வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. சார்ட்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிருக்கேன். இதில் வந்து வாய்ப்பு எப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் கால் சைடு போகலாம், இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் கீழே வரலாம், இங்கேருந்து மேலே போகலாம், இல்லை இங்கேருந்து கீழே வரலாம். இதுதான் ட்ரேடிங் செட்டப்பு. இதை லைவ் மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாக்ஸில் நம்ம எடுத்து இதே மெத்தடில் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகிருக்குன்னு அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு.